ஜட்ஜ் இருந்துட்டு இப்போ இலக்கியாவுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டாங்க. அதாவது இலக்கியா தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, இலக்கியா மேல பார்த்தீங்கன்னா, இப்போ குற்றம் சாட்டி கடைசியில ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம். அதாவது பெர்மனன்ட்டா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சாங்க. ஆனா இப்பவும் நம்ம இலக்கியா ஜெயிலுக்கு பெர்மனன்ட்டா போறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இப்பவும் நம்ம கௌதமும், இலக்கியாவும் சேர்ந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்ஜு கிட்ட பார்த்தீங்கன்னா பேசி கடைசியில இந்த கேஸ இன்னொரு நாளைக்கு அதாவது இந்த விசாரணைய இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்னென்ன ஆதாரங்கள புரட்ட முடியுமோ புரட்டுங்க. உங்களுக்கு சாதகமா என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் தான் பார்க்குறேன். உங்க பக்கம் நியாயம் இருக்கோ இல்லையோ, ஆனா நீங்க கேட்ட மாரி பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய டெஸ்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணேன். இப்போ வேற வழி கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த டேட்ல அதாவது நெக்ஸ்ட் ஹியரிங்ல பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு, நீங்க உங்க பொண்டாட்டிய காப்பாத்துறதுனா காப்பாத்திக்கோங்க. இல்ல அப்டின்னா, எதிர்த்தரப்பு அதாவது அஞ்சலி கிட்ட என்ன ஆதாரம் இருக்கோ, அத வச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும் அப்டின்ற மாரி சொல்லிறாங்க. நம்ம இலக்கியம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு டெம்பரவரியா தான் அந்த ஜெயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா போக போறாங்க. ஆனா அஞ்சலியும், எஸ்எஸ்கேவும் சேர்ந்து நம்ம இலக்கியாவ ஃப்ரீயா விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவ கொல்றதுக்காக ஜெயில்ல ஏற்கனவே ஒருத்தி பார்த்தீங்கன்னா பயங்கரமா சுத்திக்கிட்டு இருக்கா. அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவோட உயிருக்கும் ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் ஜட்ஜு கிட்ட இன்னும் இந்த விசாரணையே பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா நடக்கல அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு எவிடன்ஸ் குடுக்குறாங்க. அது என்ன எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இப்போ கோவிலுக்கு போயிட்டு அந்த ஆதாரம் ஒண்ணு குடுத்தாங்க ஆதாரம் ஒண்ணு வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா? அதாவது அந்த இளநீ கடைக்காரர் ஆறுமுகம்கிட்ட இருந்து ஒரு வீடியோ வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா? அந்த ஒரு வீடியோவையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பைரவியோட ஃபோன்ல இருந்து ஒரு 2 ஆடியோவையும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது அந்த 2 ஆடியோவையும் கேட்டதுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா, ஜட்ஜுக்கு பயங்கரமா நடுச்சு. "என்னம்மா இது? என்ன இது?" அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்டர பார்த்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, அந்த இன்ஸ்பெக்டர் தான் இருந்துகிட்டு, "இந்த கேஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. நான் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். அந்த இலக்கியாவால எப்பவுமே வெளிய வரவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கேன்." அப்படி இப்படின்ற மாரி சொல்றதும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள பார்த்தீங்கன்னா, இங்க செயல்படுத்துறதுமா இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த இடத்துல இப்போ நம்ம ஜட்ஜ் முடிவு பண்ணிடுறாங்க. இலக்கியாவுக்கு இப்போதைக்கு டெம்பரவரியா தான் பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. அதாவது ஒரு நிரபராதியோ இல்ல பார்த்தீங்கன்னா, யாரோ ஜெயில்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, இருந்தா தான் இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் வெளிய இருந்து இலக்கியா எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்றதுக்கான ஆதாரங்கள புரட்டணும். உங்க சைட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னொரு டைம் வரும்போது லாயர ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. இல்ல அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ற மாரி ஜட்ஜே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா நம்ம ஜட்ஜு அதாவது நம்ம கௌதம் நீங்க இவ்ளோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் குடுத்தது ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம இத்தன நாள் இருக்கு. அதுக்குள்ள நான் கண்டிப்பா அஞ்சலி தப்பு செஞ்சிருக்காளா? இல்ல இலக்கியா தப்பு செஞ்சிருக்காளா? அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நான் கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். அப்ப பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே புரிய வரும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.